ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சாப்டர் 8க்கு உண்டான 2 மார்க் 3 மார்க் பார்த்தோம். இப்போ சாப்டர் 9. ஓகே, சாப்டர் 9க்கு உண்டான 2 மார்க் 3 மார்க்ஸ். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ். எதெல்லாம் சார் 2 மார்க்ஸ்? ஓகே, சாப்டர் 9னாவே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாப்டர் தான் இது. அதுலேயே நான் அனலைஸ் பண்ணி எது 2 மார்க் எது 3 மார்க் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணுறேன். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் 9.7 question number 1 substitution number 1. Okay, exercise 9.3 question number 2 substitution number 1, question number 2 substitution number 3, question number 1 substitution number 1. Okay, next exercise 9.6 question number 1 substitution number 1, question number 1 substitution number 7. Okay, next example 9.44, example 9.7, example 9.42, example 9.37, example 9.25, example 9.35. இது எல்லாமே 2 மார்க்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்தது 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் சார் 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ்னாவே எக்ஸசைஸ் 9.3 தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வருஷம் அந்த எக்ஸசைஸ் 9.3லேருந்து ஒரு சம் வந்துகிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பல்சரியில் வந்துச்சு, இந்த வருஷம் வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 1 சப்ஸ்டியூஷன் நம்பர் 1. ஓகே, கொஷின் நம்பர் 1 சப்ஸ்டியூஷன் நம்பர் 3, 4th சப்ஸ்டியூஷன், செகண்டில் 6th சப்ஸ்டியூஷன், செகண்டில் 10th சப்ஸ்டியூஷன், செகண்டில் 3rd சப்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் 9.29, example 9.8, example 9.5, example 9.10, example 9.38, example 9.37, example 9.50, example 9.53, example 9.67, example 9.62, example 9.26. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இப்போ இது எல்லாமே இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 9ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், இதெல்லாம் சார் 5 மார்க்ஸ். இதெல்லாம் சார் கவனிங்க. அப்போ 5 மார்க்ஸ் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட். எக்ஸசைஸ் 9.2 கொஸ்டின் நம்பர் 1 சப்ஸ்டியூஷன் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 1 சப்ஸ்டியூஷன் நம்பர் 2. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் 9.3 question number 1 substitution number 3, question number 1 4th substitution, question number 1 5th substitution, question number 1 6th substitution. Okay, next question number 2 4th substitution, question number 2 5th substitution, question number 2 6th substitution, question number 2 8th substitution, question number 2 9th substitution, question number 2 11th substitution. Okay,
Next exercise 9.4 question number 3 2 exercise 9.8 எல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னதான் 9.8நாவே அதில் ஒரு 5 மார்க் இருக்கும் ஏரியா இல்லைன்னா வால்யூம் ஓகே அப்போ எக்ஸசைஸ் 9.8ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 7 கொஸ்டின் நம்பர் 8 கொஸ்டின் நம்பர் 9 கொஸ்டின் நம்பர் 10 ஓகே அடுத்தது எக்ஸசைஸ் 9.9ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 6 ஓகே அடுத்தது 5 மார்க்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பப்ளிக்கில் எக்ஸாம்பிள் தான் வரும் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் 9.1 எக்ஸாம்பிள் 9.9 எக்ஸாம்பிள் 9.11 எக்ஸாம்பிள் 9.12 எக்ஸாம்பிள் 9.13 எக்ஸாம்பிள் 9.14 example 9.15 example 9.16 example 9.17 example 9.19 example 9.21 example 9.27 example 9.28 example 9.30 example 9.36 example 9.40 example 9.54 example 9.55 example 9.56 example 9.59 example 9.60 example 9.61 example 9.63 example 9.64 example 9.68 ஓகே ஸ்டூடெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் சார் என்ன சார் எல்லா சம்முமே கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னா இந்த சாப்டர் பெரிய சாப்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு சம்ஸ் அதிகமாக தான் இருக்கும் இது டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செட் ஆகும் ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் பார்த்துக்குவாங்க 5 மார்க் வரும் 2 மார்க் 3 மார்க்குன்னு பார்த்தனாவே அந்த 9.3 தான் ஓகே 9.3 அப்படி இல்லை அப்படின்னா இந்த 9.4 to 9.6 ரெடக்ஷன் ஃபார்முலா போடுறது காமா இன்டெக்ரல் போடுறது ஓகே ஸோ அப்படி இல்லைன்னா பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அதுலேருந்து தான் கேட்பாங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குவாங்க ஸ்டூடெண்ட் ஓகே தேங்க்யூ முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்